அதே நிலாதான் இன்று நாம் காணப்போகும் இசை நிலா. தென்னிந்திய இசை வரலாற்றில் அரை நூற்றாண்டிற்கும் மேலாக கோலோச்சியவர் பி. சுசீலா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு என்று 5 பெரிய தென்னிந்திய மொழிகளிலும் பாடல்களை பாடி ரசிகர்களின் நெஞ்சை கொள்ளை கொண்டவர். பாடல்களை பாடியே பல சாதனைகளை புரிந்தவர். பாடல்கள் பாடியே கின்னஸ் ரெக்கார்ட் செய்தவர். மெல்லிசை அரசி என அழைக்கப்படும் பி. சுசீலா அவர்கள் இந்திய திரைப்படத்துறையில் பெரும்பாலான மொழிகளில் பாடியுள்ளார். தனது இனிமையான குரலால் தென்னிந்திய மக்களின் இதயங்களில் நிரந்தர இடம் பிடித்தவர். திரைப்படத்துறையில் சுமார் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இசைப்பணியாற்றிய அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பெங்காலி, ஹிந்தி, ஒரியா, சமஸ்கிருதம், சிங்களம் என பல தெற்காசிய மொழிகளிலும் அது சார்ந்த திரைப்படங்களிலும் பாடல்களை பாடியுள்ளார். ஆயிரக்கணக்கான திரைப்பட பாடல்களை பாடியுள்ள அவர் 5 முறை தேசிய விருதுகளையும், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட தென்னிந்திய மாநில அரசுகளின் விருதுகளையும் 10 முறைக்கும் மேல் வென்று சாதனை படைத்துள்ளார். மேலும் இந்திய அரசின் உயர்ந்த கௌரவங்களில் ஒன்றான பத்மபூஷன் விருதும் மத்திய அரசால் அவருக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. தன்னுடைய வசீகரிக்கும் மெல்லிசை குரலால் ரசிக நெஞ்சங்களை வருடைய பி. சுசீலாவின் பூர்வீகம் ஆந்திரா. 1935 ஆண்டு நவம்பர் 13 தேதி ஆந்திர பிரதேச மாநிலம் விஜயநகரத்தில் பிறந்தவர் பி. சுசீலா. புலப்பாக்க சுசீலா என்பதுதான் பி. சுசீலாவின் இயற்பெயர். புலப்பாக்க முந்தராவ் கௌதாரம் என்பவருக்கும் தாயார் சேஷாவதாரம் என்பவருக்கும் மகளாக பிறந்தார் பி. சுசீலா. இவருக்கு 5 சகோதரிகளும் 3 சகோதரர்களும் உள்ளனர். இவருடைய தந்தை புலப்பாக்க முந்தராவ் கௌதாரம் வக்கீலாக பணியாற்றி வந்தார். தன்னுடைய சொந்த ஊரிலேயே பள்ளி படிப்பை முடித்த அவர் படிக்கும் பொழுதே இசையின் மீது ஏற்பட்ட ஆர்வத்தினால் ஆந்திராவில் புகழ்பெற்று விளங்கிய இசை வித்வான் துவாரம் வெங்கடசாமி நாயுடுவிடம் முறையாக இசை பயின்று வந்தார். அதன் பிறகு சென்னை மகாராஜா இசைக்கல்லூரியில் சேர்ந்து இசைக்கல்வி பயின்ற அவர் பின்னர் இசைத்துறையில் ஆந்திர பல்கலைக்கழகத்தின் கீழ் டிப்ளமோவும் முடித்தார். தனது 14 வயது முதல் கர்நாடக சங்கீத கச்சேரி செய்தவர். ஆதி நாராயண ராவ், ராஜேஸ்வர ராவ், பெண்டியாலா மாதிரியான ஜாம்பவான்களிடம் ஹிந்துஸ்தானி பாடவும் கற்றுக்கொண்டவர். இளம் வயதிலேயே குறுகிய காலத்திற்குள் பாரம்பரிய இசையில் தேர்ச்சி பெற்றவராக விளங்கிய பி. சுசீலா ஆரம்பத்தில் சென்னை வானொலி நிலையத்தில் பாப்பா மலர் நிகழ்ச்சியில் பாடத் தொடங்கினார். சுசீலாவின் இசைத்திறமையை கண்ட இயக்குனர் KS பிரகாஷ் ராவ் அவர்கள் தன்னுடைய பெற்ற தாய் திரைப்படத்தில் முதலாக பின்னணி குரல் பாட வைத்தார். 1953 ஆண்டு வெளியிடப்பட்ட இத்திரைப்படத்தில் AM ராஜாவுடன் இணைந்து பெண்டியாலா நாகேஸ்வர ராவின் இசையில் எதற்கு அழைத்தா என்ற பாடலை பாடினார். பிறகு AVM ஸ்டுடியோவில் சிறிது காலம் பணியாற்றிய அவர் லட்சுமி நாராயணம் என்பவரிடமிருந்து மேலும் தமிழ் கற்றுத் தேர்ந்தார். அதன் பிறகு 1955 ஆண்டு வெளிவந்த கணவனை கண்கண்ட தெய்வம் என்ற திரைப்படத்தில் இவர் பாடிய எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் மற்றும் உன்னை கண் தேடுதே என்ற பாடல்கள் அவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது. அதே ஆண்டில் SV பிரசாத் இயக்கத்தில் வெளிவந்த நிச்சயம்மா திரைப்படத்தில் இவர் பாடிய 2 பாடல்கள் மேலும் புகழை பெற்று தந்தது. தாய்மொழி தெலுங்கு என்றாலும் தமிழ் கற்ற பிறகு அவர் உச்சரிப்பில் உதிர்ந்த அனைத்து பாடல்களும் கேட்பவர் மனதில் பதிய வைத்தது. தமிழ் வார்த்தைகளை அச்சு பிறழாமல் உதிர்த்தார். குறிப்பாக பாரதிதாசனின் தமிழுக்கும் அமுதென்று பேர் கவிதையை பஞ்சவர்ண கிளை படத்திற்காக அவர் பாடியது தமிழ் போல் இருந்தது. 1955 ஆண்டுக்கு பிறகு தன்னுடைய தேன் குரலால் தமிழிசை நெஞ்சங்களின் மனதை உருக வைத்த அவர் தொடர்ந்து பல மெல்லிசை பாடல்களை பாடினார். குறிப்பாக ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், முத்தான முத்தல்லவோ, பேசுவது கிளியா, 1000 நிலவேவா போன்ற பாடல்கள் லைக்க வைத்தன. அதேபோல் அவரது குரல் ரசிகர்களின் கண்களில் கண்ணீர் வர வைத்தது என்றால் அது நினைக்க தெரிந்த மனமே பாடலால் தான். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து, 1000 நிலவேவா, வளர்ந்த கலை, அனுபவம் புதுமை, தாமரை கண்ணங்கள், மறைந்திருந்து பார்க்கும் போன்ற பல பாடல்கள் இசை நெஞ்சங்களின் மனதில் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஈர்க்கும் குரலில் அவர் பாடிய மன்னவனே அழலாமா என்ற பாடல் திரை ரசிகர்களின் மனதை நிறைத்தது. நாகேஸ்வர ராவ், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, MS விஸ்வநாதன் என்று அன்றைய இசையமைப்பாளர்களில் தொடங்கி இசைஞானி இளையராஜா, AR ரஹ்மான் என மேலும் பல இசையமைப்பாளர்களின் இசையில் பாடிய அவர் தமிழ் மொழியில் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பெங்காலி, ஹிந்தி, ஒரியா, சமஸ்கிருதம், சிங்களம் என பல இந்திய மொழிகளில் பாடி இசைத்துறைக்கு அரியதோர் பங்காற்றியுள்ளார். நான் மலரோடு தனியாக, அமைதியான நதியினிலே ஓடம், வாழ நினைத்தால் வாழலாம் போன்ற நிறைய வெற்றி பாடல்களை தொடர்ந்து பாடி வந்தார் பி. சுசீலா. எதிர்நீச்சல் படத்திற்காக சவுகார் ஜானகி பாடுவதாக அமைந்த அடுத்தாத்து அம்புச்சத்த பார்த்தேலா பாட்டு அதிரி புதிரி ஹிட்டானது. அன்று வந்ததும் இதே நிலா, பேசுவது கிளியா, வெளியே கதையெழுது, 1000 நிலவேவா, இயற்கை என்னும் இதயக்கனி, நெஞ்சம் மறப்பதில்லை, ஒருத்தி ஒருவனை நினைத்துவிட்டால் போன்ற பல ஹிட் பாடல்கள் அடுத்தடுத்து வெளியாகி ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் பி. சுசீலா. வளர்ந்த கலை மறந்துவிட்டாய், பால் வண்ணம், என்னருகே நீ இருந்தால், காத்திருந்த கண்களே, தாமரை கண்ணங்கள், ரோஜா மலரே ராஜகுமாரி, சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு, உன்னை ஒன்று கேட்பேன், பார்த்த ஞாபகம் இல்லையோ போன்ற பாடல்களில் பட்டி தொட்டி எங்கும் சென்று சேர்ந்திருக்கிறார் பி. சுசீலா. சொன்னது நீதானா, ஆண்டவனே உன் பாதங்களில், நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நாளை இந்த வேளை, மாலை பொழுதின் மயக்கத்திலே, உன்னை காணாத என இன்னும் பல பாடல்கள் தமிழ் இசை ரசிகர்களால் என்றும் மறக்க முடியாத பட்டியலில் இருக்கும் பாடல்களாகும். விஜய் நடிப்பில் வெளியான யூத் படத்தில் சர்க்கரை நிலவே என்ற ஒரு பாடல் வரும். அந்த பாடலின் இடையில் வரும் வரிகள் தான் பி. சுசீலாவின் குரலுக்கான எளிமையான அடையாளம். பலரோடும் ஜோடி சேர்ந்திருந்தாலும் பி. சுசீலா, TM சௌந்தரராஜன் ஜோடி ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கின்றன. அதிலும் MGR சரோஜா தேவி இணை என்றால் அதற்கு TMS பி. சுசீலா இணைதான் வெற்றி கூட்டணி. குறிப்பாக உன்னைத்தானே ஏய் போன்ற பாடல்கள் துள்ளலாக இருக்கும். காதல் இன்ப பாடலுக்கு மட்டுமின்றி ஏக்க துன்ப பாடலுக்கும் சுசீலா பொருத்தமாகவே இருந்திருக்கிறார். குறிப்பாக படகோட்டி படத்தில் என்ன எடுத்து என்ற பாடலையும்,
பாட்டுக்கு பாட்டெடுத்து என்ற பாடலையும் குறிப்பிடலாம். எம்ஜிஆரை போலவே சிவாஜியின் டூயட்களுக்கும் பி சுசீலா பெரிய ஹிட்களை கொடுத்துள்ளார். மது போதையில் பாடுவது போல இருந்த ஜவ்வாது மேடையிட்டு பாடல் ஆச்சரியத்தையும் வரவேற்பையும் பெற்று தந்தது. அதிலும் பாடிக்கொண்டே போதையில் சிரிப்பது போன்று வித்தியாசப்படுத்தியிருப்பார் பி சுசீலா. அதேபோல் ஜானகியின் குரல் மட்டுமல்ல, தானும் துள்ளல் இசையை கொடுக்க முடியும் என்று நிரூபித்து காட்டிய மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாட்டு மெல்ல மெல்ல என்னை தொட்டு பாடல். சில்க் சுமிதா, ரஜினிகாந்த் திரையில் வர பி சுசீலாவின் குரலில் ரசிகர்கள் மிதந்த பாட்டு பேசக்கூடாது. பாடலின் வரியைப் போலவே சுசீலாவின் பாட்டை கேட்போர் பேசாமல் லயித்து விடுவர். மெல்லிசை மன்னருக்கு பிறகு இந்திய திரையுலகில் இசை சாம்ராஜ்யம் கட்டிய இளையராஜாவின் இசையிலும் தொடர்ந்து பாடி வந்தார் பி சுசீலா. அதேபோல் ஆஸ்கர் நாயகன் AR ரஹ்மானின் இசையிலும் நிறைய பாடல்களை பாடியுள்ளார். குறிப்பாக கண்ணுக்கு மையழகு பாடல் இசை ரசிகர்களின் இதயம் கவர்ந்தது. கவிஞர் வாலி முதலில் எழுதிய பாட்டை சுசீலா தான் பாடினார். அதேபோல் SP பாலசுப்ரமணியம் முதலில் டூயட் பாடியது சுசீலாவோடு தான். TMS போலவே SPB பி சுசீலா ஜோடியும் மிக பிரபலமானது. சுசீலாவின் குரலுக்கு மயங்காதவர் யாரேனும் இருக்க முடியுமா? நிச்சயம் முடியாது என்ற பதில்தான் வரும். அந்த அளவிற்கு இனிமையான குரல் உடையவர். தனிப்பாடல், டூயட், கோரஸ் என எல்லாம் சேர்த்து மொத்தம் 17,695 பாடல்களை பாடிய சாதனையாளர் என கின்னஸ் உலக சாதனை புத்தகம் இவரை கௌரவித்திருக்கிறது. ஆம், பாடல்களை பாடியே சாதனை படைத்திருக்கிறார் பி சுசீலா. துளு, ஒரியா உட்பட 12 மொழிகளில் பாடியிருக்கிறேன். அத்தனை மொழிகளிலும் நான் பாடிய பாடல்களின் பட்டியலை தயாரிக்கிற வேலையை என் ரசிகர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் நான் பாடிய தனிப்பட்ட ஆல்பங்களும் அடக்கம் 30,000 தாண்டிவிடும் என சொல்கிறார்கள். அந்த காலத்தில் என் வேலை வெறுமனே பாடுவது மட்டும்தான் என்பதால் கணக்கு வைத்துக் கொள்ளவில்லை என்று கின்னஸ் சாதனை குறித்து தன்னடக்கத்தோடு வெளிப்படுத்தினார் பி சுசீலா. திரைப்படங்களில் தனக்கு மட்டுமின்றி தனது தாயாருக்கும் பின்னணி பாடல்களை பாடியவர் பி சுசீலா என முதல்வர் ஜெயலலிதா பெருமையுடன் தெரிவித்திருந்தார். கின்னஸ் சாதனை படைத்த பிரபல பின்னணி பாடகி பி சுசீலாவை பாராட்டி முதல்வர் ஜெயலலிதா அவருக்கு வாழ்த்து கடிதம் அனுப்பினார். அந்த கடிதத்தில் தாங்கள் மிக அதிகமான பாடல்களை பாடியதற்கென கின்னஸ் சாதனை படைத்துள்ளீர்கள் என்ற செய்தியை அறிந்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த சாதனைக்கு எனது பாராட்டுதல்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் சிறிய வயதிலிருந்தே இசை மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு தங்களது கடின உழைப்பால் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் பல ஆயிரம் பாடல்களை பாடியுள்ளீர்கள். திரைப்படங்களில் எனக்கு மட்டுமின்றி எனது தாயாருக்கும் தாங்கள் பின்னணி பாடல்களை பாடியுள்ளீர்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையுடன் நான் நினைவு கூர்கிறேன். பல திரைப்படங்கள் தங்களின் இனிய குரல் வளர்ச்சினாலேயே பெருமை அடைந்தன என்றால் அது மிக இல்லை. 17,695 திரைப்பட பாடல்களை பாடி கின்னஸ் சாதனையாளராக புகழ்பெற்றுள்ள தாங்கள் இன்னும் பல ஆயிரம் பாடல்களை பாடி தமிழ் இசைக்கும் இசைத்துறைக்கும் சேவையாற்ற வேண்டும் என நான் இறைவனை வேண்டுகிறேன் என்று ஜெயலலிதா அந்த பாராட்டு கடிதத்தில் தெரிவித்திருந்தார். மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதி எழுத்தில் உருவான படங்களிலும் பி சுசீலா பாடியிருக்கிறார். இவரது தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் அச்சர சுத்தமான தமிழில் அவர் பாடிய பாடல்கள் ஒவ்வொன்றும் பாடகர்களுக்கு தமிழில் எப்படி பாட வேண்டும் என்பதற்கு மட்டுமல்ல, தமிழ் வார்த்தைகளை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதற்கும் பாட பாடல்கள். அதற்காகவே கருணாநிதி தலைமையிலான தமிழக அரசு அவரை அங்கீகரித்தது. ஆம், தமிழ் செம்மொழி மாநாட்டிற்கு தயாரான செம்மொழி பாடலிலும் பி சுசீலா இல்லாமல் இல்லை. ஒரு பாடகருக்கு உச்சரிப்பு எத்தனை முக்கியம் என்பதை நான் சங்கீதம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்த நாட்களிலேயே உணர்ந்து கொண்டேன். ஒரு பாடலின் வெற்றிக்கு இசையும் வரிகளும் மட்டுமல்ல, வரிகளை சரியாக உச்சரிப்பது கூட அவசியம் என்பது என் கருத்து என்கிற சுசீலா பாடகியான பிறகே தமிழ் மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறார். AVM நிறுவனத்தில் மாதச் சம்பளத்தில் வேலை பார்த்திருக்கிறேன். AV மெய்யப்பன் அவர்கள் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க ஒரு ஆசிரியரையும் வைத்தார். மலையாளத்தில் பாட வாய்ப்புகள் வந்தபோது அந்த மொழியும் எனக்கு பரிச்சயம் இல்லாததாகவே இருந்தது. இசையமைப்பாளர்கள் எனக்கு பாடல் வரிகளை மொழிபெயர்த்து சொல்வார்கள் என விவரித்திருக்கிறார் சுசீலா. அந்த காலத்தில் TMS, PB ஸ்ரீனிவாஸ், AM ராஜா, ஜிக்கி, கண்டசாலா, B லீலா என எல்லாருக்குமே இருந்த தனித்தன்மை பாராட்டத்தக்கது. ஒருவரின் நிழல் கூட மற்றவரின் மேல் படாது. இப்போது சில கலைஞர்களிடம் மட்டுமே அதை பார்க்க முடிகிறது. பாடகர்களுக்கு தனித்தன்மை தேவை என்று அடுத்தடுத்த தலைமுறைகளுக்குமான தனது அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார். மேலும் பி சுசீலா ட்ரஸ்ட் என்கிற பெயரில் சத்தமின்றி சேவையிலும் ஈடுபட்டு வருகிறார். அது நலிந்த இசைக்கலைஞர்களுக்காக நடத்தப்படுவது. ஒவ்வொரு மாதமும் கலைஞர்களுக்கு பென்ஷன் கொடுக்கப்படுகிறது. வருடா வருடம் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி முக்கியமான கலைஞர்களை கௌரவித்து அதில் வரும் பணத்தை ட்ரஸ்ட் கணக்கில் சேர்த்து விடுகிறோம். பல கலைஞர்களுக்கு மருத்துவ வசதியும் செய்து கொடுத்திருக்கிறோம் என்று சொன்ன பி சுசீலா அதை தனது கடமையாகத்தான் செய்து வருகிறார். இசைத்துறையில் 60 ஆண்டுகளை கடந்து சுமார் 25,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி மாபெரும் சாதனை படைத்த சுசீலா தன் பெயரிலேயே அறக்கட்டளை ஒன்றை நிறுவி இசை பணியாற்றி வருவதோடு தேசிய அளவில் இசைத்துறையில் சாதனை புரிபவர்களை பாராட்டி விருதுகள் வழங்கி கௌரவித்தும் வருகிறார். தனக்கு குறையொன்றும் இல்லை என்கிற சுசீலா இந்த தலைமுறை இசைக்கலைஞர்களை குறை சொல்லவும் எப்போதும் விரும்பியதில்லை. அந்த காலத்து இசையை இந்த காலத்து இசையுடன் ஒப்பிடுவதில் எனக்கு உடன்பாடில்லை. எல்லா கலைஞர்களுமே உழைக்கிறார்கள். விஸ்வநாதன் ராமமூர்த்தி, KV மகாதேவன் போன்ற இசை ஜாம்பவான்களுடன் இணைந்து பணியாற்றுகிற மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்தது. இதையும் விட சிறப்பாக ஏதேனும் செய்திருக்கலாமோ, தொழில்நுட்பங்கள் முன்னேறி இருக்கிற இந்த தலைமுறையில் பிறந்திருக்கலாமோ என்றெல்லாம் நான் நினைத்தது கூட இல்லை. அந்த காலத்து இசையமைப்பாளர்கள் அத்தனை சுலபத்தில் திருப்தி அடைய மாட்டார்கள். எங்களால் இவ்வளவுதான் முடியும் என நாங்கள் நம்புவதைப் போல 10 மடங்கு அதிகமாக எங்களிடமிருந்து வேலை வாங்குவார்கள். அவர்கள் நினைத்தது வருகிற வரை ஓய மாட்டார்கள். ஆரம்ப கால திரை இசை படைப்பாளர்களை குறித்து சிலாகித்திருக்கிறார். இதுவரை 1969, 1971, 1976, 1982, 1983 என 5 முறை சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை வென்றுள்ளார். இதில் 2 முறை தமிழ் படத்தில் பாடிய போது அவர் தேசிய விருதை வென்றிருந்தார்.
உயர்ந்த உள்ளம் படத்திற்காக நாளை இந்த வேலை பார்த்து ஓடிவா நிலா பாடலையும் பாடியதற்காகவும், சவாலே சமாளி படத்தில் சிட்டுக்குருவிக்கென்ன கட்டுப்பாடு என்ற பாடலை பாடியதற்காகவும் அவருக்கு தேசிய விருது கிடைத்திருக்கிறது. இப்படி தமிழ் ரசிகர்கள் கொண்டாடிய பி. சுசீலா தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என தென்னிந்தியா முழுக்கவும் ரசிகர்களின் கொண்டாட்டத்திற்கானவராகவே இருந்தார். தென்னிந்தியாவை ஆட்கொண்ட அவருக்கு 2008ஆம் ஆண்டு மத்திய அரசு பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. மேலும் 1969, 1981, 1989 என 3 முறை சிறந்த பின்னணி பாடகிக்கான தமிழ்நாடு மாநில அரசின் விருது வழங்கப்பட்டது. 1971 மற்றும் 1975 என 2 முறை கேரள மாநில அரசின் விருதை பெற்றுள்ளார். 1977, 1978, 1982, 1984, 1987, 1989 என 6 முறை சிறந்த பின்னணி பாடகிக்கான ஆந்திர மாநில அரசின் விருதையும் வென்றுள்ளார். இன்ன சாதனை உட்பட இசையில் அனைத்தையும் பெற்றவராகவும்